குட் ஈவினிங் எவ்ரிபடி. நான் ஜீவனோட மம்மி. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக தம்பி இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன் டைம் சாம்பியன்ஷிப் அவார்ட் வாங்கியிருக்கான். அடுத்து சின்னவனை சேர்த்து விட்டேன். இப்போது என் தங்கச்சி பையன் பெரியவன் இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுலலாம் இம்ப்ரெஸ் ஆகி நானும் மேம் கிட்ட இப்போ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 3 months ஆகுது. ஸோ அது வந்து நாட் ஓன்லி அவங்களோட கோச்சிங் ஆஃப் அபாக்கஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் எல்லா விஷயமும் சரி, அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மேம் எங்கேயாவது போனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தா உட்காந்து புலம்புவோம். அந்த மாதிரி ஒரு புலம்பல் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் ஒரு பேசக்கூடிய ஒரு ஆள்னா அது சுதா மேம் மட்டும்தான். இது கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன், அகாடமி பிராண்டிங்காக சொல்லலை, ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஆஸ் அ பேரண்ட்டாக மேம்கிட்ட பழகினதுலேருந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோச்சிங் நானும் வருஷம் பசங்களுக்கு சவுத் ஏஷியன் அபாக்கஸ் அசோசியேஷன்லேருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 years நாங்களும் பசங்களை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நியர்பை நெய்பர்ஸ் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும்போது அவங்கக்கிட்ட நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது, எவ்ரி இயர் ஒவ்வொரு விஷயம் சார், செப்டம்பர் மந்த் ஓரல் தானா இருக்கட்டும், இல்லை ஏப்ரல் மந்த் அபாக்கஸ் அசோசியேஷன் காம்படிஷனாக இருக்கட்டும், மேமோட எஃபர்ட் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களோட எஃபர்ட் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் கேரியர். தேங்க்ஸ் டு த பேரண்ட்ஸ். கண்டிப்பாக அபாக்கஸ் பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன். சத்ரா அகாடமின்னு சொல்கிறத விட சுதா மேம்கிட்ட படித்தா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.